ஹலோ, உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். குடும்பம் முதல்ல ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு அம்மா அம்மா தான் குடும்பம். இந்த அம்மாங்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, எனக்கு நடந்த வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை சொன்னோம்னா நீங்கள் பதறி போயிடுவீங்க. அவ்வளோ கொடூரமான வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்திருக்கிறேன். பொதுவாக ஒரு அம்மாங்கிறது எப்படி இருக்கணும்னா, தன்னுடைய குழந்தைக்கு ஃபேவரட்டாக இருக்கணும். அது செகண்ட் ஸ்டெப் ஒரு குழந்தைக்கு. பட்டு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்றைக்கி பெண் ஒரு 18 வயசோ இல்லை 20 வயசோ 22 வயசுலையோ கட்டி கொடுத்துட்டாங்கன்னா, அந்த கணவனை கண்கண்ட தெய்வம், கணவனே கண்கண்ட தெய்வம், மணாளனே மங்கையின் பாக்கியம். இந்த படங்கள் பாருங்க, டைம் கிடைச்சா. இந்த காலத்துக்கு ரொம்ப ஏற்ற படம். ஏன்னா ஒரு 10,000 வருஷங்கள் 20,000 வருஷங்கள் எந்த வித கொலாப்ஸ் இல்லாமல், எந்த வித ரப்சர் இல்லாமல் வாழ்ந்த ஒரு கலாச்சாரம். அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஆடு மாடுகளாக தெரிஞ்சோம், இல்லை துணிமணி இல்லாமல் வாழ்ந்தோம், நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்தோங்கிறது உண்மைதான். இந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது குறைஞ்சது ஒரு 1,00,000 வருஷமே வச்சுக்கலாமே, ஆதான்யாவால் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்த வரலாறு ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 ஆண்டுகள் இருந்த ஒரு கலாச்சாரம், பண்பாடு. இப்படி தான் வாழணும்னு ஒரு சட்டத்திட்டம். நமக்கு ஒரு மனிதருக்குள்ள மனிதர் ஏற்படுத்துறது தான் மெயினாக இந்த உலகமே போற்றக்கூடிய தமிழ் கலாச்சாரம். அடுத்து உலகமே போற்றக்கூடிய இந்திய கலாச்சாரம். இதில் ஒரு அம்மாங்கிறவங்க எப்படி வாழணும்னா, தன்னுடைய கணவனுக்கு, கணவன் குடிகாரனாக இருப்பாங்க, கணவன் சோம்பேறியாக இருக்கலாம், கணவன் தன்னுடைய அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளோட உறவுகளாக வாழலாம். இதெல்லாம் அவர் 25 ஆண்டுகள் அந்த உறவு, அந்த உறவை மாற்றுற விதம் இருக்கு. அதுதான் அம்மாவோட வேலை. ஒரு குடும்பத்தில் மனைவின்னு வச்சுக்கலாம், அம்மானு வச்சுக்கலாம், மனைவின்னு வச்சுக்கலாம், ஒரு புது பொண்ணு, ஒரு மருமகள்னு வச்சுக்கலாம். இந்த மருமகள் போகும்போது தான் அந்த குடும்பங்கிற ஒரு கிளை பிரியுது. அம்மாவனால பிரிஞ்ச கிளைகள் ஆலமரத்துக்கு எப்படி விழுதுகளோ அதே மாதிரி தான் அம்மா. ஒரு தாய் சரியிருந்துட்டாங்கன்னு வச்சுக்க, மெஜாரிட்டி தகப்பன்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் டிசிப்ளின்ங்கிறது அம்மா வழியில் தான் வருது. அந்த அம்மா கொஞ்சம் தன்னுடைய தாய் வீட்டை நினைக்கிறது, தன்னுடைய அண்ணன் தம்பிகளை நினைக்கிறது, தன்னுடைய அக்கா தங்கச்சிகளை நினைச்சிட்டு குடும்பத்தை பின்தங்கினால் அண்ணன் தம்பி, அதாவது முதல்ல 20 ஆண்டு காலங்கள் அந்த கணவன் அந்த அப்பா, அந்த கேரக்டர், அப்பா கேரக்டர் என்ன ஆகுன்னா, தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா இந்த கூட்டு குடும்பத்தை பிரியாது. ஏன்னா அந்த அந்த உலகம்தான் அவருக்கு. மனைவிங்கிறது புது உறவு. அதனால தான் கடவுள் மனைவியை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு உள்ளே வந்த உடனே பயங்கர போர்க்களமாக இருக்கும். புது கணவன், புது கொழுந்தனார்கள், புது நாத்தனார்கள், நாத்தனார்னா சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா, இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு மாதம் வேணா அந்த கணவனோட இனிக்கலாம். அதாவது டூரிங்
இல்லை தனியாக சுற்றுறது, அந்த காலத்தில் தோட்டத்துக்கு போகிறது, மாந்தோப்பில் விளையாடுறது, புளியந்தோப்பில் விளையாடுறது, விவசாயத்துக்கு அந்த காலத்தில் விவசாயம் அப்போ வந்து 1 மந்த் வரலையும் இருக்கும். 1 மந்த்துக்கு அப்புறம் தான் போர்க்களம் மாறி இருக்கும். இந்த போர்க்களத்தில் அந்த கணவன் வந்து மனைவிக்கும் குடும்பத்துக்கும் பாதகம் இல்லாமல் தன் மனைவி வேணும் அப்படின்னு, தாய் வேணும், அண்ணன் தம்பி வேணும்னு பாதகம் இல்லாமல் அந்த இடத்துல தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த இடத்துல யார் ஜட்ஜுன்னா அந்த கணவன் அப்பா. இந்த அப்பா என்ன பண்ணுவாருன்னா அந்த நேரத்தில் தன்னுடைய நிலை தவறிடுவார். ஜட்ஜ்மெண்ட்டை யார்கிட்ட கொடுத்துருவாருன்னா தன்னுடைய அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் கொடுத்துருவார். அப்போ அம்மா அப்பா கிட்ட கொடுக்கும்போது பெரிய ட்ரபிள் ஆகிடும் அந்த பொண்ணுக்கு. அந்த நேரத்தில் தான் அந்த அப்பா வந்து உஷாராக இருக்கணும். அடிபடுறது வாழ்க்கையில் இதெல்லாம் என் குடும்பத்துலலாம் எங்கள் ஃபாதர் இந்த ஜட்ஜி நிலைமையை தவறிட்டார். அவர் வந்து அது வேற காரணம். எங்கள் அம்மாவும் அந்த இடத்துல ஒரு ஜட்ஜாக இருந்திருக்கணும், போராளியாக இருந்திருக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு தாய் மாமன் அப்படியே நினைக்கும் போதெல்லாம் புல்லரிக்கும். பாரதி ராஜா படம் எடுக்கும்போது அந்த தாய் மாமன்ங்கும்போது அந்த கேரக்டர் விஜயகுமார் வாழ்ந்துருப்பார். இடையில சினிமாக்கள் வரும். ஸோ அப்பா கேரக்டர் வந்து அப்பா கேரக்டர் அரவணைக்க முடியாத நேரத்தில் அந்த தாய் மாமன் வந்து அரவணைக்கும். அம்மாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய அண்ணன் தம்பிகளை வச்சு பலப்பரிச்சை பார்ப்பாங்க அம்மா. அது டெம்பரவரி. வாழ்கிறது அப்பாவோட தான் வாழ்ந்தாகணும். குழந்தைகள் வந்தவுடனே அப்பா என்ன பண்ணுவார், இந்த தாய் மாமனுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்காது. இதில் பலிகடா யாருன்னா எதிர்கால குழந்தைகள். அம்மா வந்து பலிகடா ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் 80% பாதிக்கிறது யாருன்னா அனாதை குழந்தைகள். இன்னைக்கு அனாதை ஆர்ஃபனேஜ்னா அனாதை ஆசிரமங்கள், அனாதை குழந்தைகள் உருவாகிறதுக்கு காரணம் இந்த தாய் மாமனும் இந்த சித்தப்பன் பெரியப்பன் அந்த குடும்பம் 2 குடும்பத்துக்கு இடையில பலிகடா யாருதுன்னா 2 குழந்தைகள் 3 குழந்தைகள். இவங்க வாழ்க்கை வந்து இது மாதிரி ஒரு கொடூரமான நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, படிப்பறிவு தெரியாது, சாப்பாடு தெரியாது. பிஞ்சு குழந்தைகள் வாழ்க்கையில் அனாதை ஆசிரமங்களை தேடி போனால் அதுக்கு காரணம் யாருன்னா இந்த தாய் மாமனும் இந்த அண்ணன் தம்பியும் உள்ள ஈகோ சண்டையில் இந்த அம்மாவையும் அப்பாவையும் பிரிச்சுடுவாங்க. இது 100க்கு ஒரு 20% குடும்பத்தில் தான் நடக்கும். இந்த 20% குடும்பத்தில் நடக்கிற குழந்தைகள் தான் பின்னாடி வந்து அனாதைகளாகவும் ரவுடிகளாகவும் மேதைகளாகவும் சோசியல் சர்வீஸ் தொண்டு பண்ணுறவங்களாக மாறுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவு இருந்துச்சுன்னா மேதைகள், கெட்ட அறிவு சூழ்நிலை மாறி போச்சு, அம்மா அப்பா சரியில்லைன்னா ரவுடிகளாகவும் சமுதாயத்தில் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இது வந்து ஒரு கொடூரமான நிலைமை. ஓகே, இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.